திருநெல்வேலி மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தில் வசிக்கும் கல்லூரி மாணவி பிரீத்தி தேவியின் பெற்றோரை சந்தித்த பின்பு டிகேவி ராஜா ஊடகத்திற்காக இணைந்திருக்கிறார் மல்லர் சேனை நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அந்த பிரீத்தி தேவி மாணவி கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்கு போயிருக்கீங்க. ஆமா, வீரமாணிக்கபுரம் அந்த பொண்ணுடைய சொந்த ஊரு. கிராமத்திற்கு வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்காக நான் இப்ப போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடிய ஒன்றாக இருந்ததுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பாதுகாப்பு இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருந்தது. இரண்டாவது, அந்த குழந்தையினுடைய சாவில் இறப்பில் வந்து மிகப்பெரிய ஐயப்பாடும் சந்தேகமும் இருக்கு. ஏனென்று சொன்னால், அவர்கள் வந்து காலையில உங்க மகள்கிட்ட பேசுகின்ற பொழுது நல்ல சந்தோஷமா பேசியிருக்குங்க. ஒரு 1 hour கழிச்சு மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கல்லூரியில இருந்து தகவல் வந்திருக்கு பெற்றோருக்கு. ஏற்கனவே நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு மாடிக்கு போகணும்னு பெர்மிஷன் கேட்டப்ப இவர்கள் அனுமதிக்கல. மேல வந்து சாவி இல்ல, அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு மேல போறதுக்கு எப்படி சாவி கிடைச்சது? அது மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்கு. அது போல இந்த இறப்பினுடைய போஸ்ட்மார்டம், அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து எந்த விதமான பெற்றோரிடமோ அல்லது உறவினரிடமோ கையெழுத்து வாங்காம இது காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்குங்க. தாங்கள் வழக்கறிஞரும் கூட இந்த வழக்க வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பெற்ற தாய் தந்தையரிடம் எந்த ஒரு அனுமதி வாங்காமல் இதற்கான ஆய்வறிக்கை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இது முன்னாடி இது மாதிரி நடந்திருக்காங்க? இல்ல, பிரேத பரிசோதனை கூராய்வுல வந்துங்க அவங்களுடைய உறவினர்களோ பெற்றோர்களோ கையெழுத்து போடாம அத காவல்துறை வந்து முன்னெடுக்க கூடாது. ஆனால் இவங்க இதுல வந்து அத அவசரமாக அதை செஞ்சது மிகப்பெரிய சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புது. அது வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அதே மாதிரி அவங்களை கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கல்லூரி நிர்வாகத்துக்கு இந்த அரசும் இந்த காவல்துறையும் உடந்தையாக இருக்குமோ என்கின்ற உண்மை இதனால் தெரியப்படும். தாங்கள் அங்கு சென்ற போது தாய் தந்தையர் கூறிய கருத்து என்ன காரணம் சொல்றாங்க இறப்புக்கு? இல்ல, அதான் சொல்றாங்க, புள்ள வந்து ஒழுக்கமான புள்ளங்க, நேர்மையான புள்ள, நல்லா படிக்கிற புள்ள. அந்த பெற்றோர்களும் அந்த இவர்களுமே வந்து கல்லூரி வார்டனுமே நல்ல புள்ள. அதே மாதிரி கல்லூரியில படிக்கின்ற அத்தனை பேருமே சொல்றாங்க அமைதியான புள்ள. பிரீத்தியா தேவி வந்து நல்ல ஒழுக்கமான பிள்ளைன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து தவறு செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதுதான் பெற்றோருடைய கருத்தா என்று சொல்லி இருக்கிறாங்க. தாங்கள் எந்த வகையில் ஆறுதல் கூறியிருக்கிறீர்களே எதற்காக? அதாவது அரசு நிச்சயமா காவல்துறையோ அல்லது அரசோ இதுல வந்து தலையிடணும். ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவியினுடைய பாலியல் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை, பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கு. அது முடிவதற்குள் இது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்கி இருக்குங்க. கொலை செய்யப்பட்டார்களா அல்லது கொலை செய்ய தூண்டினார்களா, இல்லை தற்கொலைக்கு எப்படி முயன்றிருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய வினாவா இருக்கின்றது. பெற்றோரும் அதான் சொல்றாங்க, என் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது எங்களுடைய சாவுல வந்து மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த காவல்துறை வந்து நிச்சயமாக போஸ்ட்மார்டத்தை தானே செஞ்சிருக்கு, எங்கிட்ட அனுமதி இல்லாமல் கையெழுத்து வாங்காம சொல்லும் போதுலதான் இப்ப சிபிசிஐடி விசாரணை வேண்டும், இல்ல சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன்னா இது மாணவிகளுடைய பிரச்சனை. வாழ்வாதாரம் வந்து ஒவ்வொரு மாணவிக்கும் நாளைக்கு வருமே அப்படின்ற ஐயப்பாடு இருக்கும்ல, அதை போக்கணும் சொன்னா நிச்சயமாக வந்து சிபிசிஐடி விசாரணையை விட சிபிஐ விசாரணை தான் நிச்சயமாக ஒரு தக்க உண்மையை வெளிக்கொற முடியும். அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நிச்சயமா. பிரேத பரிசோதனையின் முடிவு எந்த மாதிரியா இருக்கு? அது நம்ம அதோடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படியே பிரேத பரிசோதனை செய்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னமாக்கா, ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்பது வந்து அவர்கள் சொன்னார்களும் என்றாலும் கூட ஒரு
வீடியோ எடுத்து அதுல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றதான் கூராய்வு செய்யணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஆகவே மறு பிரேத பரிசோதனை செய்வதற்கான முயற்சியை மல்லர் சேனை எடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சி டிகேவி ராஜா சேனல் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. புதிய ஓடி மதுரையில் ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷனர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கும். இல்லைங்க, அதெல்லாம் சொல்றீங்க. உங்களோட முகத்தை வெளியே காமிக்காம மறைச்சா நான் மதுரையில் அவங்க சொல்லுது எழுதி கொடுத்துதான் ஒரு சின்ன நிகழ்வு கூட எங்க கலெக்டர் மாதிரி சொல்றோம். நீங்க சொன்னா டெல்லி வந்து கமிஷன் வர வச்சிருக்கீங்க, சென்னை வந்து கமிஷன் வர வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன கூட முன்வைக்கிற கலப்பு பண்ணிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு இது பண்றோம். இவங்களெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் தெரியுமே. அடுத்து வந்து என்ன நினைக்கிறாங்க உடனே வான் பண்ணி அவங்க மேல நான் உட்கார்ந்ததுல எஸ்பிட்ட பேசுவேன், கலெக்டர் பேசுவாங்க. இவன் இருக்கான், அவன் திரும்ப என்னோட வருவான். பொன்னாடி கூட நின்று தலைவரை வாங்க தலைவரை அவ்வளவு பெட்டிஷன் நல்லா தெரியும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல வேண்டாம், நீங்க வேற ஆள உங்களுக்கு பாத்துக்காங்க. அப்படிதான் எனக்கு மனசு எல்லாருமே அவங்க பூராமே அப்படிதான் நடத்தாங்க. சரி பரவாயில்ல, ஒண்ணும் நடந்து போச்சு. நம்ம நடக்க வேண்டியதை பத்தி நம்ம